ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம். பேதை நெஞ்சே, இன்றைக்கு பெருமை என்ன அப்படின்னு கேட்டால், மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகை நாள். ஆழ்வார்களுளே அதிகமான திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணினவர் கலிகன்றி, பரகாலன் அப்படின்னு எல்லாம் நாமம் கொண்டவரான திருமங்கையாழ்வார் அவதாரம் பண்ண கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரம் ஆகும் என்ற இந்த நாளினுடைய ஏற்றம் அப்படின்னு மாமுனிகள் தன்னுடைய உபதேச ரத்னமாலையிலே ஒரு பாசுரத்திலே காட்டி கொடுக்கிறார். எல்லா திவ்ய தேசங்களிலும் திருமங்கையாழ்வாரினுடைய திருவவதார உற்சவ மகோத்சவம் வெகு சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு கொண்டாடி வருகின்றது. அதுபோலே நாமும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவம், தினமும் ஸ்ரீ வைஷ்ணவம் என்கின்ற பகுதியிலே கலியன் அனுபவம் என்று இந்த 10 நாட்கள் முடிந்த வரையிலும் ஆழ்வாரினுடைய பரம கிருப்பையாலேயும் அஸ்மத் ஆச்சாரியனுடைய கிருப்பையாலேயும் நாம் கூடியிருந்து அனுபவிக்க இருக்கின்றோம். கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம். லோக திவாகரம், திவாகரம் சொன்னால் சூரியன். லோக திவாகரம், லோகத்துக்கு ஒரு சூரியன் இருப்பது போலே அந்த சூரியன் என்ன செய்கின்றது? வெளியில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் போக்குகின்றது. அதுபோலே இந்த லோகத்துக்கே உயர்ந்த சூரியனானவர் பரகாலன் திருமங்கையாழ்வார் அக இருளை போக்குகின்றார். சூரியனுக்கு கிரணங்கள் வேண்டுமே. இப்போ இந்த லோக திவாகரம்னு சொன்ன ஆழ்வாருக்கு கிரணங்கள் என்ன? தன்னுடைய ஸ்ரீசுக்திகள் என்கின்ற கிரணங்கள் மூலமாக அக இருளையும் போக்குகின்றார். லோகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புற இருளை மாத்திரமே போக்கும். ஆனால் ஆழ்வாரினுடைய ஸ்ரீசுக்திகள் என்கின்ற கிரணங்கள் நம் அத்தனை பேரினுடைய அக இருளையும் போக்குகின்றது. ஆதித்ய ராம திவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் வத்தி விகசியாத போதில் கமலம் அலர்ந்தது வகுள பூஷண பாஸ்கர உதயத்தில் அப்படின்னு. வகுள பூஷண பாஸ்கர உதயம்னு வகுளபூஷணரானவர், வகுள மாலையை தரித்துக் கொண்டிருக்கக்கூடியவரான நம்மாழ்வார் பாஸ்கர உதயத்தில் சூரியன் போன்ற உதித்ததிலே அகைருளும் போனது அப்படின்னு ஆச்சாரிய கிருத்தைய சூர்ணிகை. அதுபோலே ராமானுஷர் என்கின்ற திவாகரம் உதித்தது. பிற மதங்கள்லாமும் நசிப்பிக்கப்பட்டு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் தர்சனம் அப்படிங்கிறது உயர்ந்ததாக காட்டப்பட்டது அப்படின்னு சொல்றோம். ஆகவா குலபூஷண பாஸ்கர உதயத்திலேயும் ராமானுஜர் என்கின்ற ஆச்சாரியரினுடைய திருவவதார பாஸ்கர உதயத்திலேயும், அதுபோல இங்கே பரகாலன் இந்த கலி தோஷத்தை போக்கவே லோக திவாகரராய் எழுந்தருளி இருந்து தன்னுடைய ஸ்ரீ சுக்திகளாலே அக இருளையும் போக்கும்படிக்கு ஏத்கோச சகசிரம் அபகந்தி தமாப்சி பும்சாம். எவருடைய வாக்கு அப்படிங்கிற மறை 1000மும் மனிதர்களினுடைய அக இருளை போக்குகின்றதோ, அப்படி நம்மாழ்வார் விஷயத்திலே சொன்னபடிக்கு இங்கே திருமங்கையாழ்வாரினுடைய கோக்களாலே, கோன்னா கிரணம்னு சொன்னோம். கிரணம்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல கோ அப்படின்னு பல அர்த்தங்கள் உண்டு. கிரணம்னு அர்த்தம். அப்ப இங்கே தன்னுடைய ஸ்ரீசுக்திகள் என்கின்ற கிரணங்களாலே அந்த அக இருளை போக்குகின்றார். அப்படிப்பட்ட உயர்ந்ததான அவருடைய திருவாக்கிலிருந்து மலர்ந்ததான இந்த ஸ்ரீசுக்திகள் ஏற்றம் உடையது. அந்த ஸ்ரீசுக்திகளை கொடுத்து லோகத்துக்கே திவாகரராய் இருக்கக்கூடியவர், கலிதோஷத்தை போக்கக்கூடியவரான பரகாலன். கலிதோஷத்தை போக்குவதனாலே கலிகன்றி. அப்படிப்பட்ட ஆழ்வாரினுடைய திருவடிகளை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த தனியனுக்கு அர்த்தமானது. அதுபோல பல தனியன்கள். இது திருமங்கையாழ்வாரினுடைய ஏற்றத்தை சொல்லக்கூடியதான ஒரு தனியன். அடுத்தது அவருடைய ஸ்ரீசுக்திகளினுடைய ஏற்றத்தை சொல்லக்கூடியதான அடுத்தது ஒரு தனியனிலே
நெஞ்சுக்கு இருள் கடிதீபம் அடங்கா பிறவி, நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ நன்னூல் துறைகள், அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே அப்படின்னு கூரத்தாழ்வான் அருளி செய்ததான அற்புதமான ஒரு தனியன் திருமங்கையாழ்வாரின் மேலே. நெஞ்சுக்கு இருள், நெஞ்சுக்கு இருள் என்பது என்னது? மனத்திலே இருக்கக்கூடியதான அழுக்கான அஞ்ஞானம், அறிவின்மை அப்படிங்கறதான் நெஞ்சுக்கு இருளாக இருக்கின்றது. மனன கமலம் அப்படின்னு நம்மாழ்வாரும் நமக்கு காட்டுறார். அதுபோல நாவினுள் நின்று ஞான கலைகள் எல்லாம் அப்படின்னு சொல்றபடி ஞான சுடர் விளக்காய் இருக்க. இரண்டாம் திருவந்தாதியிலே பெருமை பெற்ற திருவந்தாதியை போல இவருடைய பனுவல்களும் இருக்கின்றது. நெஞ்சுக்கு இருள், நெஞ்சினுடைய இருளை போக்கக்கூடியதான ஞான சுடர் விளக்காய் பரகாலனான திருமங்கையாழ்வாரினுடைய ஸ்ரீசுக்திகள் இருக்கின்றது அப்படின்னு காட்டுறார். அப்படி இவர் எனக்கு என்றும் தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாயது திருமாலினுடைய திருநாமம் அப்படின்னு காட்டி கொடுத்தார். ஸ்ரீசுக்திகள் எதை சாராம்சமாக சொல்லுகின்றது? எம்பெருமானுடைய திருநாமம் உயர்ந்ததான திருநாமம். ஆழ்வாராலேயே அமுதமாய் இருப்பது எது? திருமாலினுடைய திருவஷ்டாட்சரம் அப்படிங்கிற நாமம். திருநாமமான திருவஷ்டாட்சரம் தான் உயர்ந்தது அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்கின்றது. ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள் ஞான சுடர் விளக்கா இருக்கு. நெஞ்சினுடைய இருளை போக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஸ்ரீசுக்திகள் என்ன சொல்ல வருகின்றது? எம்பெருமானுடைய திருநாமமான திருவஷ்டாட்சரத்தை நமக்கு காட்டி கொடுக்கின்றது அப்படின்னு சொல்றார். ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களும் சம்சாரம் என்கின்ற விஷத்தை போக்கக்கூடியதா இருக்கு. அப்படி திருமந்திரத்தினுடைய பொருளை மிக அழகாக தெள்ளத் தெளிவாக சொல்லக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆக நெஞ்சினுடைய இருளை போக்கக்கூடிய ஞான சுடர் விளக்கா இருக்கு. எம்பெருமானினுடைய திருநாமம் ஆகிய திருவஷ்டாட்சரத்தினுடைய பொருளை தெளிவாக சொல்லக்கூடியதாகவும் இருக்கின்றது. தமிழ் இலக்கணம் முறைப்படி அமைந்திருக்கின்றது. அலங்காரம்னு சொல்றோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு தமிழ் இலக்கணத்தோடு மிகவும் அழகாக அமைந்திருக்கிறது. அதனாலே நன்னூல் அப்படின்னு சொல்றோம். சரி, தமிழுக்கு இலக்கணமாக இருப்பதோடு மாத்திரமல்லாமல் பல பெருமைகளும் இந்த திருமங்கையாழ்வாரினுடைய ஸ்ரீசுக்திகளுக்கு உண்டு அப்படின்னு சொன்னா ஆரண சாரமாக இருக்கின்றது. தமிழுக்கு இலக்கணமாக இருப்பது மாத்திரமல்லாமல் வேதத்தினுடைய சாரமான திருவஷ்டாட்சர திருமந்திரத்தினுடைய பொருளையும் சொல்லப்படுகின்றது. எப்படி சொல்றார்? பல இடங்கள்ல நாராயணா என்னும் நாமம், பேசுமின் திருநாமம் எட்டெழுத்தும், நின் திருவெழுத்து கற்று நான் உத்தது உன் அடியாருக்கு அடிமை, இமையோர் தலைவருடைய திருநாமம் நங்கள் வினைகள் தவிர உரைமின் நமோ நாராயணமே, நாட்டினாய் என்னை காட்டினாய் அப்படின்னு எல்லாம் பல இடங்கள்ல சொல்றார். அப்படி பேராளன் பேரோதும் அப்படின்னு எல்லாம் இப்படி எம்பெருமானுடைய திருநாமங்களையே சொல்லிக் கொண்டு வரார். அந்த திருநாமங்கள் எல்லாம் சாக்ஷா திருவஷ்டாட்சர மந்திரத்தினுடைய சாரத்தையே நமக்கு இந்த பனுவல்களிலே அனுபவிக்கும்படியாய் தெள்ளத் தெளிவாக காட்டிக் கொடுக்கிறார். ஒரு வாக்கியம், ருச்சோ யஜும்ஷி சாமானி ததைவார்தன வாணின ச சர்வம் அஷ்டாட்சராந்தஹஸ்தம் யச்சான்ய தபிவாங்மயம் அப்படின்னு ஒரு வாக்கியம். ருச்சோ யஜும்ஷி சாமானி, ருக்கு, யஜுர், சாம, அதர்வணம் அப்படிங்கிற வேதங்களில் உள்ள உபபிரம்மண வாக்குகள் எல்லாம் என்ன சொல்றது? எல்லா அஷ்டாட்சரத்தில் அடங்கியுள்ளன. எல்லாமே அஷ்டாட்சரத்துக்குள்ளதானே அடங்கி இருக்கு. அப்படி எல்லா வேத பொருட்களையும் தன்னுள்ளே அடங்கி இருப்பதாக திருமந்திரம் இருப்பதனாலே அந்த திருமந்திரத்தின் பொருளை சொல்லக்கூடியதனாலே பரகாலன் பனுவல்களும் வேதசாரம் அப்படின்னு சொல்லுவதிலே குறையே கிடையாது. திருமந்திரத்துக்குள்ளே எல்லா வேதங்களினுடைய பொருள்களும் அடங்கி இருக்கு. அப்படி அந்த திருமந்திரத்தையே பரகாலனினுடைய பனுவல்கள் சொல்றதுனாலே இந்த பனுவல்களும் வேதசாரம் என்ன சொல்றதிலே தட்டு கிடையாது அப்படின்னு சொல்றார். அதுக்கு மேலே பிற சமயங்களுக்கு எல்லாம் தீயிலிட்டு பொசுங்கக்கூடிய பஞ்சு போல இருக்கு பரகாலனினுடைய பனுவல்கள். பிண்டியார், வெள்ளியார், பிண்டியார், போதியார் என்று இவர் ஓதுகின்ற கள்ள நூல்கள் எல்லாம்
இப்படி பிற மதத்தவர்கள் அத்தனை பேரினுடைய பாசுபதர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், இப்படி மாயாவாதிகள் அத்தனை பேரினுடைய கள்ள நூல்கள், அனர்த்தமான கிரந்தங்கள், வாக்கியங்களை எல்லாமே தன்னுடைய சுக்திகளினாலேயே கழித்து தள்ளினார். அப்படி இந்த பெருமைகள் எல்லாம் உள்ளது எதுக்குன்னு கேட்டா பரகாலன் பனுவல்களுக்குத்தான் உண்டு. மறுவலர்த்தம் உடல் துணிய வாழ்வீசும் பரகாலன் அப்படின்னு காட்டுறார். ஆக இந்த காரியங்களை செய்வதற்கு அவர்தான் வர வேண்டும் அப்படின்னு இல்ல. பிற மதங்களை, பகவத் பாகவத விரோதிகளை எல்லாம் வாளாலே வீசக்கூடிய பரகாலன் போல இந்த பிற கள்ள நூல்களை எல்லாம் போக்குவிப்பதற்கு அவர்தான் நேரே வர வேண்டும்ங்கிறது கிடையாது, அவசியம் கிடையாது. அவரினுடைய ஸ்ரீசுக்திகளே செய்துவிடும் அப்படின்னு மிக அழகா காற்றார். நெஞ்சினுடைய இருளை போக்கக்கூடியதான ஞான சுடர் விளக்கா இருக்கின்றது. அதுக்கு மேலே திருவஷ்டாட்சரத்தினுடைய வேத சாரமான திருவஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தத்தை தெள்ள தெளிவாக காட்டி கொடுக்கின்றது. அதுக்கும் மேலே தமிழ் இலக்கணப்படி அமைந்திருக்கின்றது. ஆரண சாரமாகவும் இருக்கின்றது. பிற சமயங்களுக்கு எல்லாம் பொறியிலிட்ட பஞ்சு போலே செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது பரகாலன் பனுவல்களே அப்படின்னு இப்படி கலிகன்றியான, லோக திவாகரரான, கலிதோஷத்தை போக்கக்கூடியவரான திருமங்கையாழ்வாரினுடைய ஏத்தமும், திருமங்கையாழ்வார் அருளி செய்ததான ஸ்ரீசுக்திகளினுடைய ஏத்தமும் எப்பொழுதும் நம்முடைய ஹிருதயங்களிலே தரித்திருக்க வேண்டும். அதற்கு சுவாமி எம்பெருமானாரே உம்முடைய திருவடிகளிலே பிரார்த்தனை பண்ணுகின்றேன் அப்படின்னு இந்த கலியனெல்லாம் சொல்லி கலியனினுடைய ஏத்தத்தை கொண்டாடி மகிழ்கின்றனர் பூர்வர்கள். இந்த அற்புதமான கலியன் அனுபவத்திலே இன்று நாம் அவரினுடைய ஏத்தமும் அவரினுடைய ஸ்ரீசுக்திகளினுடைய ஏத்தமும் மிக எளிமையாக கூடியிருந்து அனுபவிக்கும்படியான பாக்கியம் அடைந்தோம். தொடர்ந்து கலியனினுடைய அனுபவத்திலே அவர் செய்த மங்களாசாசனமான திவ்ய தேசங்களை ஒவ்வொன்றாக தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.